ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? எனக்கு இங்கிலீஷ் கிராமரே வரவே வராது ஸ்கூல்ல இருந்தே, நான் இனிமேல் தான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு செட் அனதர் கோல் ஆர் டு ட்ரீம் அ நியூ ட்ரீம். சிஎஸ் லூயிஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு இல்லை புதிதான ஒரு கனவு காண்றதுக்கு நம்மளுக்கு வயசு ஆயிடல இன்னும். அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்க தான் ஒரு புதிதான கோலை செட் பண்ணணும், இல்லைனா ஒரு புதிய கனவு காணணும், இதை நான் செய்யணும், இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவு காணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த வயசில் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா வயதை சேர்ந்தவர்களும் தங்களுக்கான கோலை செட் பண்ணிக்கலாம். தாங்கள் அடைய வேண்டிய கனவு உலகத்தை அடைவதற்கு முயற்சி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். அதனால் நம்ம எந்த வயதினவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம புதிதாக கோல் செட் பண்ணுவதற்கோ அல்லது நம்ம புதிதாக கனவு காண்பதற்கோ ரொம்ப லேட் ஆகிடல. இனிமேல் கூட நம்ம கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? நம்ம கிராமர் சேனலில் ஃப்ரேசஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் a fly in the ointment. இந்த ஃப்ரேஸ் அப்படின்றது என்னன்னாக்கா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்களுடைய கான்வர்சேஷனில் ரொம்ப ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணுவாங்க. வழக்குமுறை வாக்கியங்கள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும், அதாவது மரபு வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேஸ் அப்படின்றதும். இந்த ஃப்ரேஸ் ஃப்ளை இன் த ஆயின்மெண்ட் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாங்களா? The person or the thing that spoils the situation. அதாவது ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ அந்த சூழ்நிலையை கெடுத்துடும் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலையே மாற்றிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு நல்லா ஜாலியாக ஒரு கல்யாணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாரும் சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க, குழந்தைங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. அங்கே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணி அந்த சூழ்நிலையோடைய இதையே மாற்றிடுவாங்க, அந்த எனர்ஜியையே என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் நம்ம சொல்கிறது ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட். இப்போ நம்ம உணவுப் பொருள் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதில் ஏதாவது ஒன்று பட்டுருச்சுனாக்கா அது கெட்டு போயிடும் இல்லைங்களா? அந்த பொருள் ஒரு பூச்சா கூட இருக்கலாம், அது சாப்பிட்ருச்சுன்னா அது ஸ்பாயில் ஆகிடும் இல்லைங்களா? அதை நம்ம சொல்லும் போது ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது a person or a thing that is spoiling the situation that could have been பாசிட்டிவ் அண்ட் என்ஜாயபிள். அதாவது ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ அந்த சூழ்நிலையை கெடுத்துரும். எப்படின்னாக்கா, அந்த பாசிட்டிவாக இருக்கிற சூழ்நிலையை, சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை கெடுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இன்னும் கிளியராக இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, we can describe a person or thing as a fly in the ointment if you feel that they spoil the situation and prevent it being successful. அதாவது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ நம்ம எப்போ இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மனிதரோ அல்லது அந்த பொருளோ அந்த சிச்சுவேஷனை கெடுத்து அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுலேருந்து அது என்ன பண்ண தடுத்துரும். அதாவது ஒரு நிகழ்ச்சியோ ஒரு செயலோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவடைகிறது அந்த மனிதரோ அல்லது பொருளோ தடுப்பாங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட் அப்படின்ற ஃப்ரேஸுடைய மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரேஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்க. குமார் has a good business plan. He is sure that his plan will work, but the fly in the ointment is money. He doesn't have sufficient money. அதாவது குமார் அப்படின்றவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு அவர் எக்ஸிக்யூட் பண்ணாருனாக்கா அந்த பிளான் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் அதில் இருக்கிற அந்த ஃப்ளை இன் தி ஆயின்மெண்ட், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா,
பணம். அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. அப்போ இவர்கிட்ட இந்த பணம் அப்படின்றது அந்த பிளானை வெற்றிகரமாக நிகழ்த்தி முடிப்பதற்கு ஒரு தடையாக இருக்குது. இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா இங்கே அந்த பணம் அப்படின்றது தான். அதனால் இதை நம்ம சொல்லும் பொழுது இங்கே வந்து fly in the ointment அப்படின்னு சொல்லலாம். Kumar has a good business plan. He is sure that his plan will work. But the fly in the ointment is money. He doesn't have sufficient money. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. வருண் has no experience in animation. This is the fly in the ointment for applying the job. அதாவது வருண் இருக்காரு, அவர் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு. அந்த ஜாபுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுவும் அனிமேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு அனிமேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ அந்த வேலை வந்து இவருக்கு கிடைக்கணும், வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு சொன்னால் அதை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவருக்கு அனிமேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த வேலை வந்து இவருக்கு கிடைக்காதபடி பண்ணக்கூடிய ஒரு காரணி. அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பேசும்போது fly in the ointment அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். வருண் has no experience in animation. This is the fly in the ointment for applying the job. அதாவது அவருக்கு அந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுலையே அது பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இப்போ fly in the ointment அப்படின்ற ஃப்ரேஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.